ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க உத்தமமான குரு வேணும். அதனால 10 யோஜனை தூரம் தாண்டுவேன், 20 யோஜனை தூரம் தாண்டுவேன், அவள்லாம் உத்தம குரு இல்ல, அறவுரையா உள்ளவே. அவள்லாம் குருன்னு சொல்ல முடியாது. யார் போய் காரியத்தை சாதிச்சு வருவாளோ அவதான் உத்தம குரு. பகவான் அந்த கனையாழியை கொடுத்து அனுப்புறது அவர்கிட்ட தான், அந்த ஹனுமான்கிட்ட தான். அப்ப பகவான் நியமிச்ச ஒரு குருவா இருக்கணும், அவர் தான் உத்தாரணம் பண்ண முடியுமா. நான் குருன்னு சில பேர் கிளம்பிட்டா அவளால உத்தாரணம் பண்ண முடியாது. பகவான் நியமிச்ச குருவா இருக்கணும். இத்தனை வானவர்கள்ல பொறுக்கி எடுத்து அந்த ஹனுமானை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அனுப்புறாரு. அது தனக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி அனுப்புறாரு. அப்ப எப்படி மதிக்கிறார் ஹனுமார? அப்பேற்பட்ட பிரம்மச்சாரியா இருக்கிறவர் எதால உத்தாரணம் பண்றார் அப்படின்னு கேட்டா, அந்த மோதிரத்துல நடுவுல